அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் தேறினவர்களாகவோ அல்லது புலமை பெற்றவர்களாகவோ வாழ்க்கையிலே தோல்வியே சந்திக்காதவர்களாகவோ இல்லை. அநேகமாக யாவருமே தோல்விகளை சந்தித்து வெற்றியை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் தனித்து சிந்திக்கிற நிலையிலிருந்து விடுபட்டு பிறர் ஆலோசனையை நாடி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தேவனோடு பேசி தங்கள் மனதின் எண்ணங்களையும் ஐயங்களையும் தெரியப்படுத்தி அவர் நம்மோடு பேசும்படியாக, நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக, ஒரு லீடிங், ஒரு வழிநடத்துதலை பெறும்படியாக நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். வேத புஸ்தகத்தை கிரமமாக படித்து அதை உட்கொண்டு உள்ளார நேசித்து அவைகளை நமக்கு நினைவுபடுத்தி இக்காரியங்களை சமப்படுத்தும்படியாக, சீர்படுத்தும்படியாக, நமது வாழ்க்கையை செம்மைப்படுத்தும்படியாக நமது உள்ளத்திலே பேசுகிறதையும் நாம் அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றுக்கு ஒன்று, ஒருவருக்கு ஒருவர் கூடி வருகிற சமயங்களிலே நமது நிலைகளை எடுத்து சொல்லி அவர்களிடத்திலிருந்து வார்த்தைகள் நமக்கு கிடைக்க பெற்று நமது வாழ்வு சீர்படுத்தப்பட்டதையும் நாம் பார்த்திருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக இருக்கிறது. அதிலே நாம் புத்தி சொல்வது என்பதை அந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வது, அதாவது புத்தி சொல்வது என்பது ஒருத்தரை ஊக்கப்படுத்துவது என்பது ஆகும். அந்த வசனத்தை, அந்த சூழ்நிலைகளை எடுத்து சொல்லி வசனத்தின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு அதை பொருத்தி காட்டி அவர்களுக்கு எடுத்து சொல்வதுதான் புத்தி சொல்வது. நாம் இக்காலங்களிலே புத்தி சொல்லும் பழக்கத்தை நாம் ஒருவேளை அதை கையாண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்து வரலாம், அல்லது நமக்கு மற்றவர்கள் இப்படியாக புத்தி சொல்வது, அதாவது வசனத்தின் அடிப்படையிலே வாழ்க்கையோடு அவைகளை ஒப்பிட்டு நம்மளை வழிநடத்தக்கூடியவர்களை நாம் சந்தித்திருக்கலாம். வசனத்தோடு நமக்கு அதை சம்பந்தப்படுத்தி, நமது வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி, நமது பிரச்சனைகளை சம்பந்தப்படுத்தி நாம் அதிலிருந்து மீள்வதற்கு நமக்கு வாய்ப்புகளை கிடைப்பதை தான் நாம் புத்தி சொல்வது அல்லது அந்த புத்திமதிகளை கேட்பது என்று நாம் பொருட்படுகிறோம். இவைகள் நம்மை ஊக்கப்படுத்த வேண்டும். ஊக்கப்படுத்துதல் என்பது அவசியம். தீமோத்தேயுவுக்கு அவர் பரிசுத்த பவுல் எழுதும்போது அதை தெளிவாக சொல்லி அவர் ஊக்கப்படுத்துகிறார். புத்திமதிகளை சொல்வதனாலே ஊக்கம் அடைய வேண்டும். நீங்களும் புத்திமதி சொல்லுங்கள், நானும் புத்திமதி சொல்லுகிறேன். ஆனால் மக்கள் ஊக்கம் அடைகிறார்களா அல்லது மனச்சோர்வு அடைகிறார்களா? நம்மையே சீர்தூக்கி பார்ப்போம். ஊக்கமடைய புத்தி சொல்லுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.